உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளுள் ஒன்றுதான் இந்த நிகழ்ச்சி. இது தீர்வு பாலம். இந்தியாவிலேயே குறிப்பாக தமிழகம் அதிகமான வழிபாட்டு தலங்கள், அதுவும் குறிப்பாக சுற்றுலா பயணிகள் விரும்பக்கூடிய வழிபாட்டு தலங்கள் நிறைந்த ஒரு மாநிலமாக இருக்குது. 3 மதங்கள், இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவம் உள்ளிட்ட 3 மதங்களையும் வழிபாட்டு தலங்கள் நிறைய இருக்கின்றது. உலக புகழ்பெற்ற வழிபாட்டு தலங்கள் அமைந்திருக்கின்றது. அந்த மாதிரியான வழிபாட்டு தலங்களில் என்ன மாதிரியான சூழல் இருக்குது, போதிய பராமரிப்பு வசதிகள் இருக்கா, பக்தர்கள் வந்து செல்வதற்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தான் இன்றைய தீர்ப்பாலம் நிகழ்ச்சியில் நகர இருக்கிறோம். சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய நிலை என்ன, ஜெயங்கொண்ட பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கோவிலினுடைய நிலை என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இந்த தொகுப்புல பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டு இந்து அறநிலையத்துறை மற்றும் இந்திய தொல்லியல் துறை பராமரிப்பில் உள்ளது. தமிழர்கள் பெருமையை உலகிற்கு வெளிப்படுத்திய உலக புகழ்பெற்ற கோவிலில் வெளியூரில் இருந்து வரும் பக்தர்கள் அங்கு தங்கியிருந்து பார்த்து செல்ல பயணியர் தங்கு விடுதி இருந்தும் சரியான பராமரிப்பு இல்லாமல் பயன்படுத்த இயலாத நிலையில் உள்ளது. இதனால் கோவிலுக்கு வரும் வெளியூர் பக்தர்கள் ஜெயங்கொண்டத்தில் தான் தங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கோயிலுடைய கருவறைகள் சாத்தப்பட்டுருச்சு. அதனால் நாங்கள் திரும்பி வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை. ஏன்னா ரெஸ்ட் எடுக்கணும் முடியும், இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடங்கள் இருந்திருக்கு. ஆனால் இருக்கிற இடம் அந்த சரியான பராமரிப்பு இல்லாத உடஞ்சி பாட்டடைஞ்சு கொஞ்சம் கிடக்கிறதுனால இருக்கிற கோயில் இன்றைக்கி நல்லா தரிசனம் பண்ணிட்டு பொறுமையாக ஒரு என்ஜாய்ஃபுல்லாக போகணுன்னு பார்த்தோம். ஆனால் உள்ளாரோட கருவறை சாத்திருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் நேரமின்மை காரணம்னால ரெஸ்ட் எடுக்கணும்னாலும் இப்போ எங்கேயும் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. பிரகதீஸ்வரர் கோவில் தங்கு விடுதியானது 2010ஆம் ஆண்டு 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. இதில் ஒரு உணவகம், 8 கடைகள், 6 தங்கும் விடுதிகள் உள்ளன. இந்த தங்கும் விடுதியானது கட்டப்பட்ட நாளில் இருந்து எந்த பராமரிப்பும் சரியாக செய்யாத காரணத்தால் மோசமான நிலையில் உள்ளது. இங்கு இரவு நேர காவலாளி இல்லாத காரணத்தால் மதுப்பிரியர்கள் மது குடிக்கும் இடமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வெளியூரில் இருந்து வருவதால் கோவில் நடை சாத்தும் நேரம் குறித்த தகவல் தெரியாமல் தங்க போதுமான வசதியும் இல்லாமல் தவிக்கிறார்கள் பயணிகள். சில நேரங்களில் சாமி தரிசனம் செய்யாமலேயே செல்ல வேண்டிய நிலைக்கும் பக்தர்கள் தள்ளப்படுகிறார்கள். இங்கே உள்ள நுழைஞ்சா விடுதி மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு வீடெல்லாம் இருக்குது. கேட்டு பூரா பூட்டி கிடக்கு. பூரா பாட்டிலும் பூரா சாப்பிட்ட இடம் ஒரு இது மாதிரி கிடக்கு. கட்டையெல்லாம் இடிஞ்சு கிடக்கு. ஜன்னல்லாம் பூட்டி கிடக்கு. வாந்தி எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப மோசமானதாக இருக்குது. எங்களுக்கு பார்த்தோன்னே எங்களுக்கு திரும்பி போகிற மாதிரி தான் இருக்குது. சரி, நாங்கள் கோயிலை பார்க்கணும் ஒரு ஆசையோடு வந்தோம். ஆனால் இங்கே என்னடனா பூட்டி வச்சுருக்காங்க. அங்கே என்னடனா அங்கேயும் கோயிலையும் பூட்டி வச்சுருக்காங்க. தமிழர்களின் கட்டிடக்கலைக்கும் பெருமைக்கும் உதாரணமாக இருக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் பக்தர்களின் அடிப்படை தேவைகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ், ஜெயங்கொண்டம். மாநிலம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்காங்க. மிகவும் புகழ்பெற்ற முக்கியமான வழிபாட்டு தலங்கள்ல இருந்து இணைந்திருக்காங்க. அவர்களிடம் செல்லலாம். அங்கே என்ன மாதிரியான நிலைமை அப்படிங்கிறத நேரலையில் அந்த தகவல்களை பெறலாம். நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமார் இணைந்திருக்காங்க. அதே போல மதுரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சிந்தலை பெருமாள் இணைந்திருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்திலிருந்து இணைந்திருக்கக்கூடிய சிந்தலை பெருமாள், உலக புகழ்பெற்ற ஒரு தலம், ஒரு வழிபாட்டு தலம், ஒரு கட்டிடக்கலைக்கு மிகச் சிறப்பான ஒரு இடம், அதுவும் பாண்டிய மன்னர்களினுடைய கட்டிடக்கலையை பறைசாற்றக்கூடிய இடத்துல இருக்கீங்க. என்ன மாதிரியான நிலைமை இருக்கு, போதிய பராமரிப்பு வசதிகள் இருக்கா, உலக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய அந்த வழிபாட்டு தலத்தில் என்ன மாதிரியான சூழல்கள் இருக்கு, என்ன மாதிரியான பிரச்சனைகளை பக்தர்கள் எதிர்நோக்குறாங்க, பதிவு செய்யலாம் சிந்தலை பெருமாள். தெய்வேந்திரன், உலக புகழ்பெற்ற திருத்தலங்களில் முக்கியமான ஒரு கோயிலாக விளங்குகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இந்த கோவிலில் சமயத்தில் ஆயிரக்கணக்கானோர் மட்டுமல்லாமல் லட்சக்கணக்கானோர் கூட வந்து செல்லும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக இங்கே பக்தர்கள் இந்தியா மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளிலிருந்தும் கூட இங்கே வருவது வழக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் உள்புறத்தில் முக்கிய அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் மிக மோசமாக இருப்பதாக ஏற்கனவே பல்வேறு தரப்புகளில் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. பொதுமக்கள் மட்டுமல்லாமல் பக்தர்களும் இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் கோவில் நிர்வாகம் இதுவரை அதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுத்ததாக தெரியவில்லை. குறிப்பாக இவ்வளவு ஆயிரம் பேர் வந்து செல்லும் இந்த கோயிலுக்குள்ளே எந்த ஒரு கழிவறை வசதிகள் செய்து தரப்படவில்லை. குடிநீரும் கூட ஒரு 2-3 இடத்தில் மட்டுமே இருக்கிறது.
மற்றபடி அனைத்து இடங்களிலும் எந்த வசதிகளுமே இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பரப்பளவை கொண்ட இந்த கோயிலுக்குள் யாரேனும் ஒரு குழந்தைகளோ அல்லது வேறு யாரேனும் பெரியவர்களோ யாரேனும் பாதிக்கப்பட்டால் கூட அவர்களுக்கு ஒரு அவசர இயற்கை உபாதைகள் தேவைப்பட்டால் கூட எந்த ஒரு உள்ள எந்த ஒரு அமைப்புகளும் இல்லை. எந்த ஒரு கழிவறைகளோ அல்லது சுகாதார வளங்களோ இல்லாமல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, கோயிலை சுற்றி வெளியே ஆங்காங்கே மாநகராட்சி தரப்பில் சில அதாவது கட்டண கழிப்பறைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரும் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு மிக மோசமாக பராமரிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் நாம் நேரடியாக பார்க்கும் அந்த காட்சிகளில் நீங்கள் காணலாம். கிட்டத்தட்ட இத்தனாயிரம் பேர் வரும் இந்த கோயில்களில் மிகப்பெரிய அளவில் குறைகள் இருப்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். சித்திரை திருவிழா என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இங்கே இருக்கிறது. சித்திரை திருவிழாவிற்கு கூட பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்த இந்த கோயில் நிர்வாகம் முன்வரவில்லை. அப்படி ஒரு அசாதாரணமாக ஒரு எதையும் கண்டுகொள்ளாத ஏனோதானோ என்ற ஒரு நிலையில் தான் இங்கே கோயில் நிர்வாகம் இருக்கிறது. இந்த கோயில் நிலையை பற்றி நாம் தற்போது நம்மோடு இருக்கும் திரு பார்த்தசாரி அவரிடம் கேட்போம். சார், சொல்லுங்கள், இப்போ இந்த கோயிலுடைய நிலவரத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. நீங்கள் இதில் என்ன பதிவு பண்ண விரும்புகிறீங்க? பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாகவே இந்த கோயிலோட நடைமுறை இருந்துக்கிட்டு இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இருந்து இந்த கோயில் சீரும் சிறப்புமான முறையிலே இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில் எந்திரிக்கிற திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து அன்று இரவு நடக்கக்கூடிய திருப்பள்ளியறை பூஜை வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு உபயதாரர், ஒரு கட்டண முறை, எல்லாத்தையுமே பன்னெடுங்காலமாகவே நம்ம முன்னோர்கள் வகுத்து அதுக்குன்னு ஒரு வீடு, சொத்து, எல்லா வசதிகளையும் செஞ்சு வச்சுருக்காங்க. எந்த விதமான பண தேவைகளும் பின்னாடி காலத்தில் இந்த பணத்துக்காக இந்த நிகழ்ச்சிகள் ரத்து செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக பூர்வீகமாகவே முன்னாடியே திட்டம் போட்டு இந்த நிகழ்ச்சிகளை எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோவிலை தமிழக அரசாங்கம் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையின் கீழ் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் பொழுது இந்த கோவிலுக்குள்ளே முதன்முறையாக உண்டியல் வைக்கப்படுது. பின்னாடி எதற்கு எடுத்தாலும் ஒரு சீட்டை அடித்து அர்ச்சனை சீட்டு, நுழைவு சீட்டு, பாத கட்டணம், எல்லா விதவிதமான கட்டணங்கள் வசூலிக்கப்படுது. இங்கே ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுறதுக்கு 5 ரூபா கட்டணம் வாங்குறாங்க. அந்த கட்டணத்தில் நாமாவளின்ற பேரில் போட்டிருக்காங்க. அந்த ராகு காலத்துக்கான கட்டணம்னு போடலை. முக்தீஸ்வரர் கோயிலில் போனீங்கன்னா பெண் பார்க்க போகிறதுக்கு ஒரு 50 ரூபா கட்டணம் வாங்குறாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா அஷ்டோத்திரம்ன்ற பேரில் கட்டணம் வாங்குறாங்க. எதுக்கு வாங்குறாங்க என்னன்றது விஷயம் இல்லை. கட்டண திணிப்பை ஏற்படுத்தணும் என்பது தான் இவரோட நோக்கமே தவிர இது பக்திக்கான இடமாக இந்து சமய அறநிலையத்துறை இயங்கவில்லை. இது லாப நோக்கத்தோடு தான் இயங்குகிறது. அதனால்தான் ISO 9001 2002ன்னு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டு இதை ஒரு கம்பெனி மாதிரி தான் இந்த இந்து சமய அறநிலையத்துறை நடத்துது. விருதுநகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இருக்கக்கூடிய சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அந்த கோவில் பராமரிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற மலைவாச சிவஸ்தலங்களில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவில் முதன்மையானது. இந்த சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் தரை மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்தில் உள்ளது. இந்த கோவிலுக்கு கடந்த சில வருடங்களாக பக்தர்கள் அமாவாசை, பௌர்ணமி தினங்கள் மட்டும் வருவதற்கு கட்டுப்பாடுகள் விதித்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அமாவாசை திருவிழா நாட்களில் 10 லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் திரள்கின்றனர். இப்படி லட்சக்கணக்கில் வருகை தரும் பக்தர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் ஏதுமில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அடிப்படை தண்ணி வசதி எதுவுமே கிடையாது. இது பாத்ரூமா போகிறதுக்கு பொம்பளைகளுக்கு வசதி நல்ல வசதி கிடையாது. அதனால் நல்லா இந்த அரசு நல்லா எங்களுக்கு தண்ணி வசதியை கொடுத்து நல்ல நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். மலைக்கு கடும் பாறைகள் வழியாக கர்ணம் தப்பினால் மரணம் என்ற ரீதியில் மிகவும் ஆபத்தான நிலையில்தான் பக்தர்கள் செல்கின்றனர். சுமார் 9 கிலோமீட்டர் மழை வெயில் பொருட்படுத்தாது பக்தர்கள் நடந்து செல்ல வேண்டியிருப்பதால் இடையில் பக்தர்கள் ஓய்வு எடுப்பதற்கு எந்தவிதமான தங்கும் வசதியும் கிடையாது. இவ்வளவு சிரமங்களை கடந்து பக்தர்கள் மலைக்கு சென்றால் அங்கு இதுபோன்று எந்த வசதியும் இருப்பதில்லை. பெயருக்கு கட்டப்பட்ட ஓரிரு கழிப்பறைகளும் செயல்படாமல் உள்ளது. நடந்து போறாங்கன்னா நடந்து போகும்போது மருத்துவ உதவி தேவைப்படுது. மலையேற்றம் போகும்போது இந்த ஆக்சிஜன் சுவாசம் குறைவு. அப்போ அவங்களுக்கு மருத்துவ உதவி தேவை. மருத்துவ உதவி தேவைக்கு உண்டானதை அரசு செய்யணும். 9 கிலோமீட்டர் இங்கேருந்து நடந்து போகும்போது வயதான முதியோர்லேருந்து குழந்தைகள் எல்லாரும் போகிறாங்க. போகும்போது இடையிடையிலேயே அவங்க ஓய்வெடுக்கிறதுக்கான ஒரு கூடாரங்களோ இல்லை ஓய்வு கூடங்களோ எதுவுமே இல்லை. இது தவிர மலையில் பக்தர்களுக்கு தங்குவதற்கோ எந்தவிதமான கூடார வசதிகளும் அமைக்கப்படவில்லை. கோவிலுக்கு பல லட்சக்கணக்கில் நிதி வந்தும் கோவில் நிர்வாகம் அதனை முறையாக பயன்படுத்த எந்தவிதமான வசதியும் செய்து கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். பக்தர்கள் சிலர் மலையேற முடியாமல் உயிரிழக்கும் சம்பவங்களும் அடிக்கடி நிகழ்கின்றன.
அவசர மருத்துவ வசதிகள் கூட இல்லாததால் மலைக்கு செல்வதற்கு மிகுந்த அச்சப்பட வேண்டிய நிலை உள்ளது. 9 கிலோமீட்டர் இங்கிருந்து நடந்து போகும்போது வயதான முதியோர்லேருந்து குழந்தைகளும் எல்லாரும் போறாங்க. போகும்போது இடையிடையிலேயே அவங்க ஓய்வெடுக்கிறதுக்கான ஒரு கூடாரங்களோ உள்ள ஓய்வு கூடங்களோ எதுவுமே இல்லை. அப்போ இதெல்லாம் இந்த அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கடையில் ஏற்கனவே அப்பப்போ கோயிலுக்கு போறவங்க வெளியூர்ந்து வரவங்க மன அழுத்தத்தின் காரணமாக உயிரிழக்கிறது உண்டு, உயிரிழப்பு நடந்திருக்கு. எனவே மாவட்ட நிர்வாகம் இவற்றை சரி செய்து கழிப்பறை, குடிநீர், பக்தர்கள் இளைப்பாறுவதற்கு தங்குமிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெயிலானி, நியூஸ் 7 தமிழ், விருதுநகர். தொடர்ச்சியாக சதுரகிரி மலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோவிலினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். என்ன மாதிரியான விஷயங்களை மக்கள் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். தொடர்ந்து நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமார் இணைந்திருக்காங்க. சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் குதுப்தினம் இணைந்திருக்காங்க. நெல்லையப்பர் சுவாமி கோவில் பகுதியிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய சுடலைக்குமார், என்ன மாதிரியான நிலைமை இருக்குது? தென் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான வழிபாட்டு தலம், சுற்றுலா தலம் கூட. எவ்வளவு பக்தர்கள் தினந்தோறும் வருவாங்க? என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சுருக்காங்க இதுவரைக்கும் உரிய அதிகாரிகள், அறநிலையத்துறை அதிகாரிகள் இதுவரை பக்தர்களுடைய வசதிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க? தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டு தலத்தை நோக்கி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், வட இந்திய பக்தர்களை கூட ஈர்க்கிற விதமாக இதுவரை என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க? என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் பக்தர்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறாங்க? பதிவு செய்யலாம் சொல்லலை. வணக்கம் தேவேந்திரன். தென் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான இந்த திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதியம்மன் திருக்கோவிலானது ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள், அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஆணி தேர் திருவிழா மற்றும் திருக்கல்யாணம், காட்சி மண்டபத்தில் காட்சி கொடுக்கும் வைபவம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. இந்த திருவிழாக்களில் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலும் பக்தர்கள் வருவது வழக்கம். இது மட்டுமின்றி நாள்தோறும், அதாவது தினந்தோறும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும், ஏன் வட மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் வந்திருந்தனர். தற்பொழுது இந்த வட மாநிலத்தவர்கள் மற்றும் வெளிநாட்டினரின் எண்ணிக்கை என்பது வெகுவாக குறைந்துள்ளது. இதற்கு காரணம் என்னவென்று பார்த்தோமானால், இங்கு சுவாமியை தரிசனம் செய்வதற்காக வரக்கூடிய பக்தர்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்பது பக்தர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது என்ன மாதிரியான அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை என்பது குறித்து பக்தர் மணி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். இங்கு வரக்கூடிய பக்தர்கள், அதாவது குறிப்பாக வட மாநிலத்திலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய இந்த திருக்கோவிலுக்கு தற்பொழுது பக்தர்களின் வருகை என்று குறைந்ததற்கு காரணம் என்ன? அடிப்படை வசதிகள் போதிய அளவில் செய்யப்பட்டுள்ளதா? தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உலக புகழ் பிரசித்தி பெற்ற அந்த அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலுக்கு உள் மாவட்டங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் அண்டை மாவட்டங்களிலும் மாநிலங்களிலிருந்து வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு அடிப்படை வசதியிலான குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தி தருவதில்லை கோவில் நிர்வாகம். இந்து சமய அறநிலையத்துறை மக்களுக்கான அடிப்படை பிரச்சனை தீர்க்கக்கூடிய கழிவறை வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர். குறிப்பாக ரத வீதிகளில் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக உள்ளது. 4 சக்கர வாகனத்தில் வரக்கூடியவர்களோ, 2 சக்கர வாகனத்தில் வரக்கூடிய வெளியூர் சுற்றுலா பயணிகளோ, உள்ளூர் சுற்றுலா பயணிகளோ வாகனத்தை நிறுத்துவதற்கு கூட ஒரு இடவசதி இல்லாத ஒரு அவல சூழ்நிலை இருக்கின்றது. இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள், அதிகப்படியான நிலங்கள் ரதவீதியை சுற்றி அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அந்த நிலங்களை எல்லாம் தனிநபர்களுக்கு குத்தகை கொடுத்து அந்த நபர்கள் வாகனம் நிறுத்துவதற்கான கட்டணத்தை வசூலிப்பதற்கான உச்சவரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தான் தோண்டித்தனமாக தங்கள் இஷ்டத்திற்கு அதிகப்படியான கட்டணத்தையே வசூல் செய்கின்றனர். இதனால் மக்கள் பெருத்த ஒரு சங்கடத்துக்கு ஆளாகின்றனர். ஆனால் ஒரு கட்டுப்பாடு இல்லாத தரிகட்ட ஒரு நிர்வாகமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை இயங்குகிறதா, தூங்குகிறதா அல்லது இறந்து விட்டதா என்ற அச்ச சூழ்நிலை தான் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றனர். கட்டண தரிசன முறையை முதலில் ரத்து செய்ய வேண்டும். வெள்ளைக்காரர் ஆட்சி காலத்தில் கூட, மோலாயர் ஆட்சி காலத்தில் கூட கடவுளை வணங்குவதற்கு, உயிர் கொடுத்த கடவுளை வணங்குவதற்கு கட்டணம் வசூல் செய்வதே இல்லை. ஆனால் இந்த இந்தியரை ஆட்சி செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் மட்டும் தமிழகத்தில் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவம் நிலவுகின்ற இந்த சூழ்நிலையில் கூட இந்து சமய அறநிலையத்துறை வாயிலாக மக்கள் தன்னுடைய சுவாமியை வணங்க வருகின்ற பொழுது கட்டணத்தை வசூல் செய்வது வெறும் வெட்கக்கேடானது, கேவலமானது, அவமானமானது. மக்களிடத்தை கட்டணத்தை வசூல் செய்து அந்த பணத்தில் நிதிநிலை அறிக்கைக்கு கொண்டு செல்கின்றனர். இதுவும் இந்து மக்களின் வயிற்றெரிச்சலை இந்த அரசு சம்பாத்தியம் செய்து கொண்டிருக்கின்றது. அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, அது திமுக அரசாக இருந்தாலும் சரி, அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, வருங்காலங்களில் இந்த தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக
கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய வேண்டும். அடிப்படை வசதியிலான வெளியூர்ந்து வரக்கூடிய பயணிகள் தங்குவதற்கு கோவிலின் சொந்த நிலங்களில் கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்தி அந்த பகுதியில் கனரக வாகனங்கள் வராதவாறும் இந்த ரத வீதிகளுக்குள்ளாக எந்த ஒரு வாகனமும் இடையூறு செய்யாத வகையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எப்படி ரத வீதியில் இயங்கி கொண்டிருக்கின்றதோ அதுபோன்று கனரக வாகனங்களோ பேருந்துகளோ இருசக்கர வாகனங்களும் மிதிவண்டிகளும் மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு ரத வீதியாக மாற்ற வேண்டும். மேலும் இந்த கோவிலுக்கு சொந்தமான வடபுறம் உள்ள ஒரு மாட வீதி தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அடைக்கப்பட்டுள்ளது. தென்புறம் உள்ள மாட வீதி சந்தை பகுதி என்று மக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அகற்றப்பட்டுள்ளது. இந்த ரத வீதியில் உள்ள ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பை அகற்றிவிட்டால் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான கழிவறை வசதிகள் மற்றும் தங்குமிட வசதிகள் மற்றும் வாகனத்தை நிறுத்தக்கூடிய பார்க்கிங் வசதிகள் அத்தனையும் ஏற்படுத்த முடியும். இதே சமயம் இந்த நெல்லைபுரங்களுக்கு அருகாமையில் மாட தெருவில் ஒரு மதுபான கடை இயங்கி கொண்டிருக்கின்றது. மக்கள் தொடர்ந்து போராட்ட களம் அமைத்துக் கொண்டேதான் இருக்கின்றார்கள். ஆனால் மாவட்ட நிர்வாகம் கண்ணிருந்தும் குடலாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகையால் உடனடியாக அந்த மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்பதே மக்களின் கருத்தாக பிரதிபலிக்கின்ற ட்ரிபிள்எஸ் மணி நெல்லை. தேவேந்திரன் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அதாவது மிகவும் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய தேவையான குடிநீர் கழிப்பிடம் கூட போதிய அளவுக்கு செய்யப்படவில்லை. குறிப்பாக வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் அவர்கள் வந்திருக்கக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்கு வாகன நிறுத்துவிடம் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஏனென்றால் நீங்கள் பார்க்கலாம், இது 4 ரத வீதி, அதாவது இந்த நெல்லையப்பர் கோவிலை சுற்றியுள்ள 4 ரத வீதிகளும் பல்வேறு வர்த்தக நிறுவனங்கள் உள்ளன. ஜவுளி கடைகள், நகை கடைகள் மற்றும் சந்தை, தினசரி சந்தை உள்ளிட்ட பல்வேறு வகையான வணிக நிறுவனங்களும் வர்த்தக நிறுவனங்களும் இருப்பதன் காரணமாக அதிக அளவு, அதாவது சைக்கிள் முதல் இருசக்கர வாகனங்கள் முதல் 4 சக்கர வாகனம், கனரக வாகனங்கள் கூட 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஒரு வாகன நெரிசல் அதிகம் காணப்படக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த 4 ரத வீதிகளும் காணப்படுகின்றது. எனவே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் எப்படி 4 ரத வீதிகளும் வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதோ அதே போன்று இங்கு வர்த்தக நிறுவனங்கள் இருப்பதன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தை தவிர மற்றபடி நேரங்களில் வாகனங்கள் இங்கு அதிகப்படியாக அளவில் செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும். மேலும் கோவிலுக்கு சொந்தமான பல்வேறு இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. அந்த இடங்கள் ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் அகற்றப்பட்டு பொதுமக்களுக்கு தேவையான இந்த அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்தால் மட்டுமே இதுக்கு முன்னால் இருந்தபடி வட மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் மீண்டும் வருவதற்கு ஒரு வழிவகை செய்யும். இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இனிமேல் இங்கு வர முடியாத ஒரு சூழலில்தான் தற்பொழுது இந்த அடிப்படை வசதிகள் செய்யப்படாமல் இருக்கின்றது. மாவட்ட நிர்வாகம், இந்திய சமய அறநிலையத்துறையும் இதற்கு கவனம் செலுத்தி போதுமான அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டும் என்பதுதான் பக்தர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. தேவேந்திரன். சுடலைக்குமார், முக்கியமான விஷயங்கள்லாம் பதிவு செஞ்சீங்க. அங்கு நெரிசல் மிகுந்து இருப்பதா சொல்லியிருந்தீங்க. அந்த நெரிசலை குறைக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்க? அதே மாதிரி பக்தர்களினுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிற பொழுது ஆக்கிரமிப்புகள் அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எந்த அளவுக்கு கோவில் நிலங்கள் அல்லது கோவில் போகக்கூடிய பாதை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, காட்சிப்படுத்த முடியுமா? அங்கே இருக்கக்கூடிய சூழலை விளக்க முடியுமா சுடலைக்குமார்? கண்டிப்பாக நாம் பார்க்கலாம். இதோ நீங்கள் 4 ரத வீதிகளை பார்க்கலாம். அதாவது கோவிலில் முக்கியமான ஒரு அரசினுடைய சட்ட விதி என்னவென்றால், இந்த நெல்லையப்பர் பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் கோவில் கோபுரத்தை விட 9 மீட்டருக்கு அதிகமாக எந்தவித ஒரு கட்டிடங்களும் கட்டப்படாது என்பது விதிமுறை, அரசு விதிமுறை சட்டம் உள்ளது. ஆனால் அந்த சட்டத்தை மீறி இந்த திருக்கோவிலை சுற்றி 103 கட்டிடங்கள் விதிமுறைகளுக்கு மீறாக அதிக உயரத்தில் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 2014ஆம் ஆண்டு, அதாவது 3 வருடங்களுக்கு முன்பாக நோட்டீஸ் அனுப்பியும், அதிலும் குறிப்பாக ஒரு அரசு உடைமையாக்கப்பட்ட ஒரு வங்கி ஒன்று அதாவது நீதிமன்றத்துக்கு சென்று அந்த தடையை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்திய போது நீதிமன்றமே அந்த வங்கி கட்டடத்தை இடிக்க வேண்டும் என்று 2015ஆம் ஆண்டு உத்தரவிட்டும் 2 ஆண்டுகள் ஆகின்றது. தற்போது வரை மாநகராட்சி அதிகாரியும் சரி, மாவட்ட நிர்வாகமும், இந்து சமய அறநிலையத்துறையும் இது தொடர்பாக எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 103 கட்டிடங்கள் இந்த திருக்கோவிலை சுற்றி விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ளது. அந்த கட்டிடங்கள் குறைக்கப்பட வேண்டும். ஆக்கிரமிப்புகள் மிகவும் அதிக அளவில் உள்ளது. குறிப்பாக 99 வருடங்கள் என்று பல்வேறு கடைகளுக்கு லீஸுக்கு விடப்பட்டுள்ளது. அந்த கடைகள் அனைத்துமே இதுவரை புதுப்பிக்கப்படவில்லை. மேலும் பல்வேறு கடைகளிலிருந்து வாடகையும் சரியாக வசூல் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் பக்தர்கள் அமைப்பு சார்பில் வைக்கப்படுகின்றது. இது தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இதுவரை எடுக்கப்படவில்லை. இதுவே இந்த கோவிலினுடைய அடிப்படை வசதிகள் மேம்படுத்தாததற்கு ஒரு காரணம். எனவே மாநகராட்சி அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் இந்து சமய அறநிலையத்துறையும் குறிப்பாக இதில் கவனம் செலுத்தி ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட்டு பொதுமக்களுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய மீண்டும்
மீண்டும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா என்றால் கண்டிப்பாக இல்லை என்பதுதான் உண்மை. அந்த அளவுக்கு தான் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் கோவில் நிலங்கள் உள்ளன. இது மட்டுமின்றி வாகனங்கள் நிறுத்துவதற்கு பார்க்கலாம். நெல்லை டவுன் ஆட்சி சமீபம் அருகே ஒரு இடம் ஒன்று உள்ளது. அந்த இடம் தற்பொழுது வரை உபயோகப்படுத்தாமல் மட்டும்தான் உள்ளது. பல்வேறு கடைகளுக்கு வாடகைக்கு விடுகிறார்கள் தவிர கோவிலுக்கு வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்வதற்கும் வாகனங்கள் நிறுத்துவதற்கும் அந்த இடங்கள் போதிய இடங்கள் இருந்த போதும் அதனை பயன்படுத்துவதற்கு நிர்வாகம், அதாவது இந்த கோவில் நிர்வாகம் சரி, மாநகராட்சி துறையும் சரி, உடனடியாக அவர் அதற்கு செயல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. தேவேந்திரன். சுடலைக்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக இந்து மத வழிபாட்டு தலங்கள் குறித்தான நிலையெல்லாம் பார்த்தோம், அங்கே இருக்கக்கூடிய சூழல்களை பார்த்தோம். தொடர்ந்து தமிழகத்தில் அமைந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான உலக புகழ்பெற்ற இஸ்லாமிய வழிபாட்டு தலம் நாகூர் தர்கா. நாகூர் தர்காவில் என்ன மாதிரியான பராமரிப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு, அங்கு வரக்கூடிய ஆன்மீக பயணிகள் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல நினைக்கிறாங்க, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடற்கரை நகரான நாகையில் மிகவும் பிரசித்தி பெற்றது நாகூர் தர்கா. இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி மற்ற அனைத்து மதத்தைச் சேர்ந்த மக்களும் வந்து செல்கின்றனர். இங்கு வாகனங்களில் வரும் பயணிகளிடம் 20 ரூபாய் முதல் 100 ரூபாய் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கப்பட்டாலும் வாகனங்களை நிறுத்த முறையான இடவசதி இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டப்படுகின்றது. வருஷம் நாங்கள் வர்றோம். அது போய் எத்தனை யாத்திரிகள் இங்கே வந்தாங்கன்னா ஒரு நாளுக்கு ஒரு 5 நாளோ 3 நாளோ தங்கி போயிட்டு இருக்காங்க. இங்கே அடிப்படை ஒரு பெண்களுக்கும் நம்மளோட பொருட்களுக்கும் பாதுகாப்பு வசதி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. நாகை நகராட்சிக்கு அதிக வருவாயை ஈட்டி தரும் நாகூரில் அடிப்படை வசதிகளான சாலைகள் அமைக்கப்படாமல் உள்ளதாக தெரிவிக்கும் மக்கள் 16 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட சில்லட்டி பூங்கா தற்போது சரியாக பராமரிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தர்காவை சுற்றியுள்ள பகுதிகளில் முறையான கழிப்பிட வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். பெண்களுக்கு டாய்லெட் வசதி ரொம்ப கம்மியாக இருக்கு. பெண்கள் பாத்ரூம் போறாங்கன்னா இங்கே காசு வசூல் பண்றாங்க. காசு வசூல் பண்ற அளவுக்கு இங்கே அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி காசு கொடுக்குற அளவுக்கு காசுக்கு ஃபெசிலிட்டி கிடையாது. தங்கள் மன நிம்மதிக்காக வழிபாட்டு தலங்களுக்கு வரும் மக்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்க கூடாது என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பார்த்திபன், நியூஸ் 7 தமிழ், நாகப்பட்டினம். தொடர்ந்து சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் குதுப்தீன் இணைஞ்சிருக்காரு. குதுப்தீன், எந்த பகுதியிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க? நீங்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும் பொழுதே இஸ்லாமிய வழிபாட்டு தலம் போல இருக்கிறது. என்ன மாதிரியான பராமரிப்புகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, யார் அதை நிர்வகிக்கிறாங்க? இந்து மத வழிபாட்டு தலங்களை பொறுத்தளவு அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது, அதே மாதிரி இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, பராமரிப்புக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, அங்கு வரக்கூடிய ஆன்மீக விரும்பிகள் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல விரும்புகிறாங்க, பதிவு செய்யலாம். தேவேந்திரன், நான் தற்போது சென்னை மாநகரின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அண்ணா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான பள்ளிவாசலில் நிற்கின்றேன். இந்த பள்ளி வக்ஃபு வாரியத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. பொதுவாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளி, நீங்கள் குறிப்பிட்டது போல இந்து ஆன்மீக தலங்களை இந்து அறநிலையத்துறை நிர்வகிப்பது போல முஸ்லிம்கள் வழிபாட்டுக்கு வரக்கூடிய பள்ளி வாசல்களை வக்ஃபு வாரியம் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான அடிப்படை விஷயங்களை நீங்கள் கேட்டது உட்பட எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக இந்த மக்கா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாமும் ஜமியத்துல் உலமாவினுடைய மாநில தலைவருமான மன்சூர் காசிஃபி நம்மிடம் இருக்கிறார். முதல்ல ரமலான் வாழ்த்துக்களை எங்களுடைய நியூஸ் 7 நிர்வாகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளிக்கு தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பேர் 5 நேரம் தொழுகைக்கு வருகிறார்கள். வெள்ளிக்கிழமை என்றால் ஆயிரக்கணக்கான பேர் வருகிறார்கள். இன்னும் ஒரு சில தினங்களில் ரமலான் மாதம் தொடங்க இருக்கின்றது எனும் பொழுது தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் இங்கு வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கு. இங்கு பள்ளிவாசல் என்ற பொழுது அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்கிறது? வக்ஃபு வாரியம் உங்களுக்கு அந்த அடிப்படை தேவைகளை எப்படி நிறைவு செய்து கொடுக்கிறது? அடிப்படை தேவைகள் எனும் பொழுது தொழுகையாளிகள் இங்கு வரும் பொழுது அவர்களுக்கான கழிப்பறை தேவைகள், ஒது செய்வதற்காக வேண்டியுள்ள தண்ணீர் தேவைகள், அவர்கள் தொழுவதற்காக வேண்டி வசதி செய்து கொடுப்பதற்காக மின்சார தேவைகள், மஸ்ஜிதினுடைய இன்ன பிற தேவைகளுக்கும் நம்மை சார்ந்துதான் இதை எடுத்துக்கொள்கின்றோமே தவிர வக்ஃபு போர்டிலிருந்து நமக்கு எந்த விதமான உதவியும் செய்யப்படுவதில்லை. பொதுவாகவே அதுதான் நிலை. வக்ஃப் போர்டு என்பது மிகப்பெரிய அளவிலே மஸ்ஜிதுகளுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கின்றது என்ற பரவலாக புரியப்பட்டிருக்கக்கூடிய எண்ணம் தவறானது. மாறாக அந்தந்த மஹல்லாவிலே அந்தந்த இடத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுடைய தேவைகளை, மஸ்ஜிதிற்காக வேண்டியுள்ள தேவைகளை அவர்களாகவே நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள்.
அவர்கள் சந்தாக்களை கொடுப்பதன் மூலமாக, நன்கொடை கொடுப்பதன் மூலமாக அந்த மஸ்ஜிதினுடைய எல்லா பராமரிப்பிற்கும் அடிப்படை தேவைகள் உட்பட எல்லாவற்றுக்கும் அவர்கள்தான் செலவு செய்கின்றார்களே ஒழிய வக்ஃபு போர்டு என்பது இந்த சேவைகளை அவைகள் செய்து கொடுப்பதில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அதாவது வக்ஃபு வாரியம் நேரடியாக தமிழக அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. இந்து கோயில்களை ஒப்பிடும் பொழுது வருவாய் வராத ஒரு நிர்வாகமாக பள்ளி நிர்வாகம் இருக்கும் பொழுது மிகப்பெரிய சொத்துக்களை கொண்ட வக்ஃபு வாரியம் பள்ளிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை விடுக்கிறீர்கள் அரசுக்கு? நீங்கள் கேட்கின்ற கேள்வி சரியானதுதான். ஆனால் வக்ஃப் போர்டு என்பது ஏறத்தாழ தமிழகத்திலே 6000 மஸ்ஜிதுகள் இருக்கின்றது என்ற ஒரு கணிப்பின் அடிப்படையில் வைத்துக்கொண்டால் அதில் 3000 மஸ்ஜிதுகள் தான் வக்ஃப் போர்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலும் 1000 மஸ்ஜிதுகள் மட்டும்தான் எண்ணிக்கையின் அடிப்படையில் அசஸ் பண்ணப்பட்டிருக்குது. இதில் எவ்வளோ வருமானம் வரும்னு சொல்லிட்டு இந்த 1000 மஸ்ஜிதுகளும் வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அதற்கு நன்கொடை வருகிறது. அவ்வளோதான். வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய். ஒரு சாதாரண மனிதனுடைய வருமானத்தை விட மிகவும் குறைந்த வருமானம் தான் மஸ்ஜிதுகளிலிருந்து வருகிறது. எனவே மஸ்ஜிதுகளிலிருந்து வக்ஃப் போர்டிற்கு பெரிய அளவில் பணம் செல்கின்றது என்பதோ அல்லது வக்ஃப் போர்டு பெரிய அளவிலே மஸ்ஜிதிற்கு பணம் கொடுக்கின்றது என்பதோ இயலாத காரியம். இந்த அறநிலையத்துறையை போன்று இங்கு அரசு எந்த விதமான உதவியையும் செய்வதில்லை. மிக மிக அதிகமாக போனால் ரமலானுடைய காலத்திலே நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்காக வேண்டி அரிசியை கொடுக்கின்றார்கள், அவ்வளவுதான். அதுவும் ரேஷனில் 1 ரூபாய்க்கு போனால் அரிசியை வாங்கிடலாம். ஆனால் மஸ்ஜிதுகளுக்கு பெரும்பாலும் எந்த நிலைமையிலும் அரசு பெரிய அளவிலே உதவி எதுவும் செய்வதில்லை. இது நிதர்சனமான உண்மை. வக்ஃப் போர்டிலிருந்து ஏதாவது உதவிகள் செய்கின்றார்களா என்று நீங்கள் பார்த்தால் நேர் முரண். இங்கு மஸ்ஜிதுகளினுடைய வருவாயில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நாம் வக்ஃப் போர்டினுடைய செலவினங்களுக்காக வேண்டி கொடுக்கின்றோமே ஒழிய வக்ஃப் போர்டிலிருந்து மஸ்ஜிதினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எதுவும் கொடுக்கப்படுவதில்லை. நோன்பு கஞ்சிக்கு அரிசி கொடுப்பதோடு இந்த பள்ளிவாசலுக்கு செய்யக்கூடிய கடமை என்பது முடிந்து விட்டதாக நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் சென்னை போன்ற பெருநகரங்களில் பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை தொழுகை சாலையிலே நின்று தொழுகிறாங்க. போக்குவரத்துக்கு பெரும் இடைஞ்சலாக இருக்குது. இதை எவ்வளவு காலத்துக்கு இப்படியே நீட்டிப்பீங்க? அதை சரி செய்யறதுக்கு என்ன திட்டம் இருக்கு? அதாவது பொதுவாக இது ஒரு நீண்டகால பிரச்சனை. ஏறத்தாழ 1921 ஆக்ட் என்று சொல்லுவார்கள். இதில் மஸ்ஜிதுகள் மட்டுமல்ல, மஸ்ஜிது, கோயில், சர்ச்சுகள் இவைகள் எல்லாவற்றுக்குமாக பிரிட்டிஷருடைய ஆட்சி காலத்திலே பாரதி எப்பொழுது 8 கோடி முகமுடையாள் என்று பாடினானோ அந்த நேரத்துக்கு முன்னால் உள்ள நேரத்தில் பள்ளிவாசல்கள் கட்டணும் அப்படின்னா கார்ப்பரேஷன் லெவலில் இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சிக்கு உட்பட்டு நீங்கள் கமிஷனர் ஆஃப் போலீஸில் அனுமதி வாங்கணும், மஃப்சல் ஏரியாக்களில் கலெக்டர்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆக்ட் வச்சுருக்கிறாங்க. அது காலாவதியாகி போன ஆக்ட். அன்றைக்கு இருந்த 8 கோடி முகமுடையாளுக்கு இன்னைக்கு எத்தனை கோடி மக்களுடைய பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. அப்போ இவர்களுக்கெல்லாம் வழிபாட்டு உரிமைகளை, தங்களுடைய வழிபாட்டு உரிமைகளை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக வேண்டி மஸ்ஜிதுகள் என்பது அத்தியாவசியமான தேவை. அவர்கள் தங்களுடைய வழிபாட்டு உரிமைகளை நிலைநிறுத்திக் கொள்ளும் இந்த மஸ்ஜிதுகளுக்கு அனுமதி அளிப்பதில் இன்று பெரிய சிக்கல் நிலவுகின்றது. யார் போய் கமிஷனர் ஆஃப் போலீஸில் போய் நம்ம சாதாரணமாக அனுமதி வாங்க முடியும்? அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க, நம்மளால் வாங்கவும் முடியாது. நம்முடைய பட்டா லேண்டில் நாங்களே மஸ்ஜிது கட்டி கொள்வதற்கு இன்று ஏக்கச்சக்கமான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்கின்றோம். சமீபத்தில் தென்காசியில் பஜார் பள்ளிவாசல்னு நம்முடைய பட்டா லேண்டில் கட்டுறதுக்கே பெரிய பிரச்சனைகளை ஒரு சிலர் சமூக விரோதிகள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கிளப்பி விடுகின்றார்கள். இதனால மற்ற அதிகாரிகளும் பயப்படுகின்றார்கள். ஆனால் இது மஸ்ஜிதுகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் தான் வருகிறதே தவிர மற்ற வேறு எதுக்கும் வருவதில்லை. அது ஏனென்றால் நாம் வேறு யாரிடத்திலும் போய் அந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குறதில்லை. ஆனால் இந்த சில பேர், பெரும்பாலான மக்கள் நிச்சயமாக மஸ்ஜிதோடு மிகவும் பிணைப்புடன் இருக்கின்றார்கள். தங்களுடைய இடங்களிலே மஸ்ஜிது கட்டப்படுவதை வரவேற்கின்றார்கள். எங்களுடைய பிள்ளைகள் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு இந்த மஸ்ஜிதுகள் எங்களுக்கு வழிவகுக்கின்றன என்று பெரும்பாலான மக்கள் சொல்கின்றார்கள். ஆனால் சிலருடைய தூண்டுதலின் பேரில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு நிலையை வசதியாக பயன்படுத்தி கொண்டு மஸ்ஜிதுகள் கட்டுவதற்கு பல்வேறு இடங்களில் சங்கடங்கள் உண்டாகின்றன. அரசே ஒரு சட்டத்தை இயற்றி எப்படி இவ்வாறு ஜன நெருக்கடியுடைய இடங்களிலே குறைந்த ஒரு பரப்பளவிலே மஸ்ஜித் செயல்பட முடியாது எனும் பொழுது அரசே ஒரு சட்டத்தை இயற்றி ஒரு நல்ல இடத்துல மஸ்ஜிதுகளை கட்டி கொடுத்தால் மிகவும் நன்றி. தேவேந்திரன் அவருடைய கருத்துக்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். 1921ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தில் சீர்திருத்தம் செய்து சட்டத்திருத்தம் கொண்டு வந்து எல்லா மத வழிபாட்டு தலங்களையும் விரிவுபடுத்துவதற்கோ அல்லது புதிதாக கட்டுவதற்கோ தமிழக அரசு சட்டத்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார் தேவேந்திரன்.
நிச்சயமா குதுப், அங்கே இருக்கக்கூடிய சூழலை விளக்கும்போது பார்க்கிங் வசதி இன்மை அப்படிங்கிறது குறித்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நெரிசலான பகுதி மவுண்ட் ரோடு, அதுவும் அண்ணா சாலையில் ரொம்ப முக்கியமான பகுதியில் அந்த பள்ளிவாசல் அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான பகுதியில் அமைந்திருக்கிறதுனால காரணமாகவே அங்கு நிறைய பற்றாக்குறை அல்லது இட நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரியான விஷயம் இருக்குது அப்படிங்கிறது குறித்து தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசுகிறோம். முன்னதாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வளாகத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் சிந்தலை பெருமாள், கோவில் வளாகத்திற்குள் என்ன மாதிரியான நிலைமை இருக்கிறது சிந்தலை பெருமாள்? பக்தர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல விரும்புகிறாங்க? கோவில் வளாகத்திற்குள் என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு? பதிவு செய்யலாம் சிந்தலை பெருமாள். தெய்வேந்திரன், நாம் ஏற்கனவே கூறியதைப் போலதான் கிட்டத்தட்ட எந்த ஒரு வசதியுமே செய்து கொடுக்கப்படவில்லை. அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிவறை வசதி உள்பட எந்த ஒரு வசதியுமே இங்கே செய்யப்படவில்லை. தங்கும் வசதிகள் இல்லை. இங்கு இருக்கும் இணை ஆணையர் மிகவும் அதாவது ஒரு அசால்ட்டான ஒரு நிலையைத்தான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் என்பதே இந்த பகுதி மக்கள் மற்றும் பக்தர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை நீங்கள் நேரில் போய் நமது ஒளிப்பதிவாளர் இப்போது காட்டுவார். அதாவது இது இலவச காலணிகள் பாதுகாக்கும் இடமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் பாருங்கள், இங்கே 3 கடைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 கடைகளுக்கும் அவர் தனியாக வசூல் செய்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இந்த இடத்தில் இந்த கடைகள் தேவைதானா என்ற ஒரு கேள்வியை இங்கே சமூக எழுப்புகிறார்கள். ஆக ஏற்கனவே மிகப்பெரிய கூட்டம் வரும் இந்த இடத்தில் காலணிகள் வைப்பதற்கு அவர் நடக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். இந்த இடத்தில் இந்த கடைகளை அமைத்திருக்கிறார் என்றால் பார்த்துக்கொள்ள வேண்டாம். இதுபோல் பல விஷயங்கள் அந்த பொற்றாமரை குளத்தில் துருப்பிடித்து போய் இருக்கிறது. குளத்தில் பெயிண்ட் அடித்திருக்கலாம், அந்த பகுதியிலே விளையடித்திருக்கலாம். அவையெல்லாம் எதுவுமே செய்யவில்லை. துருப்பிடித்து மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருப்பதை நாம் காட்சிகளிலேயே கொடுத்திருக்கிறோம். தற்போது நம்ம அருகே இருக்கும் இன்னொரு சமூக ஆர்வலருக்கு கேட்போம். சொல்லுங்கள், நீங்கள் இந்த இணை ஆணையர் எப்படி பணிகளை செய்கிறாரு, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். தற்போது உள்ள மீனாட்சி அம்மன் இணை ஆணையர் திரு நடராஜன் அவர்கள் எப்பொழுதும் என்னை நீங்கள் அணுகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு. அவர் இமெயில் ஐடி கொடுத்துருக்காரு. எப்பயும் போட்டால் அவர் ஃபோன் நம்பர் எப்பயுமே அவர் எடுக்கிறது கிடையாது. அவரை போய் அலுவலகத்தில் நம்ம போய் சந்திக்கணும்னு பார்த்தா அவருக்கு அடுத்த உள்ள அதிகாரிகள் அலுவலர்கள் யாரும் அவரை சந்திக்கிறதில்ல. எப்போ பார்த்தாலும் மீட்டிங்கில் இருக்கார், இந்த மாதிரி கோயிலில் ரவுண்ட்ஸில் இருக்காருன்ற ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிடுறாங்க. பார்த்தீங்கன்னா தற்போது இப்போ தான் சித்திரை திருவிழா, உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா நடந்து முடிஞ்சிருக்கு. நாமக்கல் அமைந்திருக்கக்கூடிய புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலில் என்ன மாதிரியான சூழல் இருக்குது இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாமக்கல்லில் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் சரியாக பராமரிக்கப்படாமல் பழுதடைந்த நிலையில் காணப்படுகிறது. இக்கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்று பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இரவு நேரங்களில் மின்விளக்கு வசதி இல்லை, கோவிலுக்கு வழி காண்பிக்கும் அறிவிப்பு பலகை இல்லை என்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இக்கோவிலை நிர்வகிக்கும் இந்து சமய அறநிலைத்துறை, தொல்லியல் துறை என 2 துறைகளும் அலட்சியமாக உள்ளது என கோவிலுக்கு வரும் பக்தர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகின்றனர். இதுக்கு மேலே வரதராஜ பெருமாள் கோயிலும் இந்த பக்கம் இருக்கிற நாமக்கல்லோட முன்புறத்தில் இருக்கிற ரங்கநாதர் கோயிலும் சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அதாவது இந்த இடத்துல பூஜை எப்போ நடக்குது, எந்த தேதிங்கிறது தெரியவே மாட்டேங்குது மக்களுக்கு. அதனால் மேலே போகிறப்ப ஐயர் இல்லாதனாலும் அங்கே பூஜை நடக்காதனாலும் என்ன பண்ணுறாங்க, திரும்ப வந்து மக்கள் வரத்தே ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி மேலே இருக்கிற வரதராஜ பெருமாள் மூலவருக்கு நெய்வேத்தியம் கூட காலையில் சரியாக செய்யறதில்ல. மலையில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் சமூக விரோதிகளின் கூடாரமாக உள்ளதால் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று மக்கள் தெரிவிக்கின்றனர். பக்தர்கள் வரதுக்கு பயப்படுறாங்க. எப்போ நேரம் திறந்திருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் வருவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா சமூக விரோதிகள் இருக்காங்க, சில பேர் இருக்கு, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. ஸோ இப்போ மேலே போகிறது பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க. இப்போ போனீங்கன்னா இப்போ பகலில் போகிறோம்னு வச்சிங்களேன், ஃபேமிலியோட போகிறோம்னு வச்சிங்களேன், மேலே பார்த்தீங்கன்னா லவர்ஸ் மாதிரி பார்க்கும் உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மூலைக்கு. ஸோ போகிறவங்களுக்கு என்ன பெரியவங்களுக்கு அசிங்கம் தானுங்களா அது. பொதுமக்களின் இத்தகைய குற்றச்சாட்டுகள் குறித்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது பக்தர்களுக்கு குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று தெரிவித்தனர். சி. ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல். சென்னை அண்ணா சாலை பள்ளிவாசல் பகுதியிலிருந்து மீண்டும் நம்முடைய செய்தியாளர் குதுப்தீன் இணைகிறார். குதுப்தீன், இஸ்லாமிய தொழுகையின் பொறுத்தளவு ரொம்ப முக்கியமான தேவை தண்ணீரினுடைய தேவை அந்த தளத்தில் ரொம்ப முக்கியமான அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். சென்னையை பொறுத்தளவு குடிநீர் பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு. அதை போக்குவதற்கு பள்ளிவாசல் தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? அண்ணா சாலை மாதிரியான ரொம்ப முக்கியமான இடத்துல இயல்பாகவே டிராஃபிக்ங்கிறது அதிகமாக இருக்கும், வாகனங்களை நிறுத்தக்கூடிய இடத்திற்கு பற்றாக்குறை இருக்கும். அதை சமாளிக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க? அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன பதிவு செய்யலாம்? நிச்சயமாக தேவேந்திரன், நீங்கள் கேட்டது போல சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து தொடர்பான விரிவாக நம்ம மன்சூர் காசிக்கிட்ட பேசலாம். இங்கு தினந்தோறும் 5 நேரம் தொழுகைக்கு நூற்றுக்கணக்கானவங்க வர்றாங்க. வெள்ளிக்கிழமை மற்றும் ரமலான் மாதங்களில் ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க.
குடிநீர் பிரச்சனை சென்னையில் இன்னைக்கு வந்து தலைவிரித்தாடுது. இங்கே பள்ளிவாசலில் எப்படி நீங்கள் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறீங்க? இது நல்ல கேள்வி. பொதுவாக தர்காக்கள் என்று நீங்கள் பார்க்கப்படக்கூடிய அதற்கும் மஸ்ஜிதுகள் என்று பார்க்கப்படக்கூடிய இந்த வழிபாட்டு தலங்களுக்கு மத்தியில் பெருத்த வேறுபாடு இருக்கிறது. காரணம், அங்கு வரக்கூடிய தொழுகையாளிகள் அவர்கள் தொழுவதற்காக வேண்டி நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வசதி மிக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி தான் தொழுகைக்கு வர்றதே. எனவே மஸ்ஜிதுகள் முற்றிலும் பரிசுத்தமாக இருக்கும். சுகாதார சீர்கேடுங்கிறத நினைச்சே பார்க்க முடியாத அளவிற்கு இங்கே சுத்தமாக இருக்கும். உதாரணமாக அவங்களுடைய டாய்லெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 2 முறை நாங்கள் சுத்தம் செய்கிறோம் டாய்லெட்டை. ஏன்னா 5 நேரமும் தொழுகையாளிகள் அதை உபயோகப்படுத்துங்க. தண்ணீர் பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறீங்க? நிச்சயமாக நீங்கள் சொல்கிறதுக்குலாம் அதிகமான தண்ணீர் தேவைப்படும் போது அதை எப்படி சமாளிக்கிறீங்க? தண்ணீர் பிரச்சனைக்காக வேண்டி உதாரணமாக மக்கா மஸ்ஜிதை எடுத்துக்கொண்டால் இங்கே 5 போர் இருக்குது. 5 இடத்துல போர் போட்டிருக்கிறோம். ஒரு போரில் தண்ணி வரலன்னா இன்னொரு போர் உடனடியாக செயல்பட்டுரும். 5 போரை கொடுத்து எத்தனை ஆயிரம் பேர் இங்கே வந்தாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு வெறும் தொழுகைக்கான இடம் மட்டுமல்ல, இது பொதுவாக இங்கே ஒரு பெரிய கல்வி நிறுவனம் போன்று நடந்து கொண்டிருக்கின்றது. ஐஏஎஸ் அகாடமி இருக்குது, அதில் மாணவர்கள் படிக்கின்றார்கள். ஸ்கீம் 100ன்னு சொல்லி ஏறத்தாழ +1 +2 மாணவர்களே நம்ம இலவசமாக சேவையின் அடிப்படையில் அவர்கள் மெடிக்கல் சீட் வாங்கி கொடுக்கறதுக்காக வேண்டி 200 பேர் அங்கே நம்ம படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவர்கள் எல்லோருக்குமான தேவையையும் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு இங்கு தண்ணீர் வசதி போதுமானதாக இருக்கின்றது. எங்களுக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் வருவதில்லை. இதை தவிர நோன்பு காலங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தருவார்கள். அது அல்லாமல் அவர்களுக்கு கஞ்சி கொடுப்பதற்காக வேண்டி அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இன்னும் அதிகமான அளவிலே தண்ணீர் செலவாகும். இவை அத்தனையும் இறை கிருபையால் இங்கு தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் கிடைத்து கொண்டிருக்கின்றது. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த வெள்ளிக்கிழமை தொழுகை நேரத்தில் வந்து இப்போ சாலையில் நின்று தொழுது போக்குவரத்தை இடைஞ்சல் பண்ணுறது, அப்புறம் வாகனங்கள் வந்து போக்குவரத்துக்கு இடைஞ்சல் கொடுக்கறது, வாகனங்கள் நிறுத்துறது. இந்த மக்கா மஸ்ஜிதில் ஆயிரக்கணக்கானவங்க வரும்போது வந்து அண்ணா சாலைங்கிறது ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் மிக்க சாலை, மிக பிரபலமான அத்தியாவசியமான சாலை. இது அவசியம் நிறைய பயன்படுத்தக்கூடிய சாலை. போக்குவரத்து நெரிசலை சமாளிக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை பள்ளி நிர்வாகம் எடுத்திருக்கு? ஏறத்தாழ போக்குவரத்தை சமாளிப்பதற்கு இங்கேயே மஸ்ஜிதினுடைய காம்பவுண்டுக்குள்ள வளாகத்திற்கு உள்ளேயே ஒரு 40-50 கார்களை நீங்கள் விட்டுறலாம். சின்ன 2 வீலர்னு பார்த்தீங்கன்னா 100-200 2 வீலர் நீங்கள் விட்டுறலாம். அந்த பக்கம் உள்ள சாலை காலியாகத்தான் இருக்குது. அதில் ஏராளமான வண்டிகளை நிறுத்தலாம். மக்கா பள்ளியில் தொழுக வரக்கூடியவர்களுக்கு இடைஞ்சலாக, மக்கா பள்ளியில் தொழ வருவதன் காரணமாக பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கின்றது, அதற்கு இடையூறு இருக்கின்றது என்று நீங்கள் வெளியில் எங்கேயுமே செய்தி கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. மவுண்ட் ரோடு அதனால் ஸ்தம்பிச்சிருச்சு, மவுண்ட் ரோடு அதில் பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத உண்டு. இரண்டாவது, பொதுவாகவே மஸ்ஜிதுகளில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொடுக்கப்படலை அல்லது அவர்கள் தொழுவதற்கு இடம் பத்தல. அதனால குறிப்பாக தான் கேட்க வந்து, அதாவது ஈவினிங் பஜாரில் அப்புறம் பெரிய மேட்டில் வந்து சாலையில் நின்று தொழுகக்கூடிய பிரச்சனை இருக்கு. ஆமாம், இப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு என்ன செய்யணும்னா இந்த சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். சட்டசபையில் புதிதாக சட்டம் இயற்ற வேண்டும். அவங்க என்ன செய்யணும், எந்த ஒரு சட்டமுமே ரெகுலரைஸ் பண்ணணும். எல்லா சட்டங்களும் இப்போது தேவையான அளவிற்கு, உதாரணமாக டீனரில் பார்க்கிங் பிரச்சனைனாங்க, உடனே என்ன செய்கிறாங்க, பார்க்கிங் வேண்டி புதுசாக சட்டங்களை கொண்டு வராங்க, அதற்காக வேண்டி இடம் தேடுறாங்க, உடனடியாக பார்க்கிங் கொடுக்குறாங்க. அதே போன்று தான் இந்த அளவிற்கு நம்மளுக்கு பிரச்சனை இருக்குங்கும்போது அரசாங்கமே இதை ரெகுலரைஸ் பண்ணிடுச்சுன்னா வயலன்ஸ் வராது. எப்பொழுது சட்டங்கள் ரெகுலரைஸ் பண்ணப்படலையோ வயலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரதான் செய்யும். அப்போ அரசு இதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து எந்தெந்த இடங்களில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி தேவையோ அந்த இடங்கள் பார்க்கிங் ஃபெசிலிட்டி, எங்கு வழிபாட்டு இடங்கள் தேவையோ அந்த இடத்துல வழிபாட்டு இடங்களுக்காக வேண்டி சட்டங்களை எளிதாக்குவது, இதை செய்துவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிக எளிதாக கையாண்டு விடலாம். தேவேந்திரன், மன்சூர் காசிமி சொல்லியிருப்பதை விரிவாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. வழிபாட்டு தலங்களில் வந்து தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு அரசு 1921ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் காலத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும். மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப எல்லா மத வழிபாட்டு தலங்களையும் விரிவு செய்வது, தேவையான வாகனங்களை நிறுத்துவதற்கு தேவையான இடவசதியை ஏற்படுத்தி கொடுப்பது எல்லாமே அரசின் பொறுப்பில் தான் இருக்கிறது என்பதாக அவருடைய வாதம் இருக்கிறது. தேவேந்திரன், குதுத்தீன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக சென்னை மாநகரை பொறுத்தளவு ஆன்மீக தலங்கள், வழிபாட்டு தலங்களை பொறுத்தளவு இந்து இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களையும் தாண்டி கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்களும் ரொம்ப புகழ்மிக்க வழிபாட்டு தலங்கள் இருக்குது. சாந்தோம், புனித தோமையர் மலையில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலம் உள்ளிட்ட கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்களும் ரொம்ப முக்கியமான, உலகம் முழுக்க புகழ்பெற்ற வழிபாட்டு தலங்களாக இருக்குது. அந்த மாதிரியான வழிபாட்டு தலங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, பராமரிப்பு எந்த அளவுக்கு செய்யப்பட்டு இருக்கு, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கிறிஸ்தவ மக்களின் புனித தலமாக இருப்பது தேவாலயங்கள். முக்கிய இடமாக விளங்கும் தேவாலயங்களில் சாதாரண நாட்களில் குப்பைகளை சுத்தம் செய்வது, குடிநீர், கழிப்பறை வசதிகள் செய்வது போன்று சிறப்பாக செய்தாலும் திருவிழா போன்ற நாட்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் அரசு ஊழியர்களும் சில நேரங்களில் ஒத்துழைக்க மறுப்பதாகவும் நிர்வாகத்தினர் குற்றம் சாட்டுகிறார்கள். அதிகமாக மக்கள் கூடுகின்ற பொழுது
மக்களுடைய ஒத்துழைப்பும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இங்கே வருகின்றவர்கள் அங்கேயே தங்கிவிட்டு சாப்பிட்டு விட்டு அங்கங்கே போட்டு விடுவது, அதை நாங்கள் பலமுறை அறிவிப்பாக சொல்லி சுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு சில நேரங்களிலே அரசாங்க ஊழியர்களும் எங்களுக்கு அதிகமாக ஈடுபாடு இல்லாததால் இந்த ஆலய முகப்பிலே பெரிய ஒரு குப்பை தொட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. அது எல்லா மக்களும் அங்கே குப்பைகளை கொட்டுவதால், குறிப்பாக இரவு அந்த சாப்பாட்டை கால துர்நாற்றம் அடிப்பதால் ஆலய முகப்பிலே இது மக்களுக்கு ஒரு மாபெரும் இடரலாக இருப்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். தேவாலயங்களில் வழிபட வரும் மக்களுக்கு தேவையான அடிப்படை அம்சங்கள் திருப்திகரமாக இருந்தாலும் குடிநீர் உப்பு கலந்ததாக இருக்கிறது எனவும், நிர்வாகத்துக்கு மட்டுமல்லாமல் தேவாலயத்துக்கு வரும் மக்களுக்கும் சுத்தம் குறித்த பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார்கள் வழிபாட்டாளர்கள். கடல் பக்கத்தில் இருக்க எங்கேருந்து கொண்டு வரலாம் குடி தண்ணீர்? நாங்கள் கடல் பக்கத்தில் இருக்கோம், நல்ல குடி தண்ணீர் இருக்குமே எங்களுக்கு. பக்தர்களுக்குன்னு சொல்லி அதுக்கு தகுந்த இப்போ வேளாங்கண்ணியில் இருக்கு, பூண்டியில் இருக்கு, நல்ல தண்ணி தான் கொடுக்குறாங்க. பக்தர்களுக்காக வேண்டி கோயிலிருந்து இது பண்ணி மெயின்டைன் பண்ணி நல்ல தண்ணியாக கொடுக்குறாங்க. அதான் இங்கேயே நல்ல தண்ணியாக கொடுத்தா நல்லா இருக்கும், அவ்வளோதான். அதாவது திருவிழா சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வரத்து கூட முடியாது. மெயின்டெனன்ஸ் அந்த நேரத்தில் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா க்ரௌடு அதிகமாக இருக்கும். எப்படியும் நம்ம குடிநீர் வசதியும் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதை கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் எடுத்து அதெல்லாம் சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து ப்ராப்பராக பார்த்துக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இங்கே குப்பை அந்த மாதிரிலாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. அந்த மற்ற டைமில் விட அந்த டைம் வந்து அப்படி தான் இருக்கும். மக்கள் வந்து அதை ப்ராப்பராக அந்த டஸ்ட்பினில் தான் அதை எடுத்துகிட்டு போய் போடணும் அப்படின்றதெல்லாம் அவங்கள நினைக்க மாட்டாங்க. சோஷியலிஜிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் குப்பையை வந்து இதில் தான் போடணும், இங்கே போடுங்க அங்கே போடுங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த நேரத்துக்கு வந்து கோவில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சு க்ளீனாக இருக்கும். தேவாலயத்தில் முக்கிய நாட்களில் வழிபாட்டாளர்களுக்கு அரசு உதவியுடன் மொபைல் கழிப்பறைகளை நிறுவுவது, தண்ணீரை விலைக்கு வாங்கி குடிநீர் வசதியை ஏற்படுத்துவது, இடிபாடுகளில் உள்ள சில கட்டுமானங்களை புதுப்பிப்பது ஆகிய நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்து வருவதாக தேவாலய நிர்வாகத்தினர் நமக்கு தெரிவித்தனர். மக்களுடைய அத்தியாவசியமான இடங்கள்ல வழிபாட்டு தலங்களும் ஒன்று. ஆனால் அதை சுத்தமாக சுகாதாரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய விருப்பமும் கூட. திருவிழா மாதிரியான நாட்களில் அதை சுத்தமாக வச்சுக்கிறதுல சில பிரச்சனைகள் ஏற்படுறதா தேவாலய நிர்வாகங்கள் சொல்லுது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் திருவிழா நாட்களாகட்டும் சாதாரண நாட்களாகட்டும் எல்லா நாட்களையுமே இது சுகாதாரமாகவும் அமைதியாகவும் ஒரு பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு இடமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட விருப்பமும் கூட. அதுக்கு அரசும் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட முக்கிய கோரிக்கையாகவும் இருக்குது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஸ்வரன், தயானந்தன். கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்களில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, கிறிஸ்துவ மத போதகர்கள் கிறிஸ்துவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். தொடர்ச்சியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் சிந்தலை பெருமாள் அங்கே இருக்கக்கூடிய சூழலை விளக்கியிருந்தீங்க. வெளிநாட்டு பயணிகளை கைட் பண்ணுறக்கு என்ன மாதிரியான சூழலை ஏற்படுத்தி தந்திருக்காங்க? அறநிலையத்துறை தொல்லியல் துறை சார்பில் ஏதேனும் குறிப்பான வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கா, குறிப்பான சேவைகள் ஏதேனும் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கா? பதிவு செய்யலாம் சிந்தலை பெருமாள். அதாவது கோவிலை சுற்றி தெய்வேந்திரன் கோவிலை சுற்றியுள்ள பகுதியில் பேட்டரி கார் என்று சொல்லப்படுகிற ஒரு கார், அந்த காரில் ஒரு 5 பேர் ஏறலாம். அந்த வசதி ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. மற்றபடி குறிப்பிட்டு சொல்லும்படியாக வெளிநாட்டவர்கள் கவரும் வண்ணம் இங்கே எந்த ஒரு வசதிகளும் இல்லை. அவர்கள் எல்லாம் ஹோட்டலில் ரூம் போட வேண்டும். அங்கே தான் அவருடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளும் நிலை தான் இருக்கிறது. அடிப்படை வசதிகள் அனைவருக்குமே இல்லை என்ற ஒரு நிலை தான் இங்கே இருக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவிலை பொறுத்தவரை இந்த கோவிலுக்கு வரும் அந்த உண்டியல் வருமானம் உட்பட பல்வேறு வருமானங்களை எல்லாம் வைத்து இன்னும் மிக அற்புதமாக மேம்படுத்தி இருக்கலாம், மிக நன்றாக செய்திருக்கலாம். ஆனால் அப்படி எதுவுமே செய்யாமல் மிக ஒரு ஏனோ தானோ என்ற கோணத்திலேயே இந்த கோயில் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் வீட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அவையெல்லாம் தீர்க்க வேண்டும், மன நிம்மதி வேண்டும் என்பதற்காகவே வழிபாட்டு தலங்களுக்கு வருவது வழக்கமாக இருக்கிறது. அப்படி வரும் இந்த வழிபாட்டு தலங்களுக்கு வருபவர்கள் இங்குள்ள குழப்பங்கள், அதாவது குறிப்பாக அந்த கட்டணம் பதாகைகளில் எழுதப்பட்டிருக்கும் ஒரு கட்டணமாக இருக்கிறது, உள்ளே வசூலிப்பது ஒரு கட்டணமாக இருக்கிறது. அதே போல் ஒரு 1000 நடத்தும் ஒரு நிலை கூட இங்கு இல்லை என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயமாக இருக்கிறது. பல பக்தர்கள் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து மனமுடைந்து போய் கோயிலுக்கு வந்து நிம்மதி கிடைக்காமல் மனமுடைந்து போய் செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து மனம் சம்பாதிப்பதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் ஒரு இடமாகவே இங்கே அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கருதும் ஒரு நிலையாக இருக்கிறதாக பல்வேறு தரப்பில் நம்மிடம் குற்றச்சாட்டு இருக்கிறார்கள். சிந்தலை பெருமாள், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் என்ன மாதிரியான சூழல் இருக்குது அப்படிங்கிறது குறித்து பதிவு செஞ்சுருந்தீங்க. உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில், சுற்றுலா தலமாகவும் ஒரு ஆன்மீக வழிபாட்டு தலமாகவும் மட்டும் அல்லாமல்
உலக அதிசயங்களில் டாப் 21ல் முக்கியமான ஒரு கோவிலாக இருந்துச்சு. ஒரு கட்டிடக்கலைக்கு ஒரு சான்றாக இருந்துச்சு. அதுவும் தமிழர்களினுடைய பாண்டிய மன்னர்களினுடைய கட்டிடக்கலைக்கு ஒரு சான்றான அந்த தளத்தினுடைய நிலைமை குறித்து பதிவு செஞ்சிருந்தீங்க. மாநிலம் முழுவதும் இருந்து இணைந்திருந்த நம்முடைய செய்தியாளர்கள் அளித்த அனைத்து தகவல்களுக்கும் நன்றி. அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலைமையை அவங்க விளக்கியிருந்தாங்க. ஒருபுறம் இஸ்லாமிய மத வழிபாட்டு தலங்களை பொறுத்தளவு அங்கு சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம், சிறப்பான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை தாண்டி அரசு தரப்பிலிருந்து போதுமான உதவிகள் வந்து சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இன்னொரு புறம் இந்து மத அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்து மத கோவில்கள் வழிபாட்டு தலங்களில் போதுமான பராமரிப்பு வசதி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஒரு முரண்பாடான இந்த இரண்டு விஷயங்களும் நிச்சயமாக களையப்பட வேண்டும். எந்த மத வழிபாட்டு தலமாக இருந்தாலும் அந்த மத வழிபாட்டு தலத்திற்கு உரிய பராமரிப்புகளை செய்யணும், அதை உறுதிப்படுத்தணும். காரணம், அது வெறும் வழிபாடு சார்ந்து மட்டுமில்லாமல், ஆன்மீகம் சார்ந்து மட்டுமில்லாமல், உலக அளவில் சுற்றுலாத்துறை சார்ந்து வருமானம் ஈட்டி தரக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. பல நாடுகள்லையும் 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் பழமையான கோவில்கள் கட்டிடங்கள் கூட ரொம்ப முக்கியமான சுற்றுலா தலமாக இருக்கும்போது, இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் ரொம்ப அதிகமான பழமையான கட்டிடக்கலைக்கு உலக புகழ் பெற்ற நிறைய வழிபாட்டு தலங்கள் இருக்கு. அந்த வழிபாட்டு தலங்களை பராமரிக்கிறது அப்படிங்கிறது அரசுக்கு போதிய அளவில் வருமானம் ஈட்டி தரக்கூடிய, சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்த்து அந்நிய செலாவணியை ஈட்டி தரக்கூடிய ரொம்ப முக்கியமான அம்சமாகவும் இருக்கும். அது மட்டுமல்லாமல் சொந்த நாட்டு மக்களினுடைய வழிபாட்டு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அம்சமாகவும் இருக்கும். அதனால் உரியவர்கள் சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எந்த மத வழிபாட்டு தலமாக இருந்தாலும் சரியான நடவடிக்கைகள் எடுத்து சரியாக பராமரித்து வழிபாட்டுக்கு வரக்கூடியவங்களுடைய அவங்களுடைய சிந்தனையை வந்து அவங்களுடைய அந்த சிந்தனையை அங்கே சிறப்பாக இருக்கிறதுக்கு உதவி செய்யணும். சரியானவர்கள் சரியான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.